இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தின்படி எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை வர்த்திக்க பண்ணுவேன், உங்களை பெருக பண்ணுவாராக. எரேமியா 33:22 நம்ம ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். கடந்த வாரத்தில் ஸ்தோத்திரம் நாம் பெருக்கமும் முதிர்ச்சியும் என்கிற தலைப்பிலே தியானித்தோம். இன்றைக்கு பெருக்கமும் கேள்விகளும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யாக்கோபின் வாழ்க்கையில் கர்த்தர் அதிக பெருக்கத்தை கொடுத்தார், விருத்தியை கொடுத்தார். அவனுக்கு எல்லாம் அனுகூலமாய் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் அதற்கு நடுவில் அநேக கேள்விகள் எழும்பத்தக்கதான போராட்டங்களும் அவன் வாழ்க்கையில் வந்தது. பெருக்கத்திற்கு நடுவில் நிறைய போராட்டங்களை சத்துரு கொண்டு வருவான். பெருக்கத்திற்கு நடுவிலும் போராட்டங்கள் வரும். நாம் பெருகின பிற்பாடும் ஆசீர்வாதமான நிலையிலும் போராட்டங்கள் வரும். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் நமக்குள் எழும்புகிற சில கேள்விகள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் நடுப்பகுதி. இன்றைய செய்தி லிட்ரலாக நீங்கள் அதில் இருக்கிறபடி எழுத்தின் பிரகாரமாக இந்த சரித்திரத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு முற்றிலும் வித்தியாசமாக ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இந்த வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆதியாகமம் 29:25 நடுப்பகுதி. ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? எல்லாரும் சொல்லுங்க, சிம்பிளான கொஸ்டின். ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? யாக்கோபின் வாழ்க்கையில் எழும்பின ஒரு கேள்வி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? அவன் தன் வாழ்நாளின் கடைசி பகுதியில் சொல்லும்போது, என் பிதாக்களுடைய வாழ்நாட்களை நான் எட்டவில்லை, எவ்வளவோ போராட்டங்கள் கஷ்டங்களை நான் சகித்து வந்தேன் என்கிறதை யாக்கோபு சொல்கிறதாக நாம் வாசிக்க முடியும். இவனை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பக்கம் பெருக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் மறுபக்கத்தில் அவனுக்குள் ஏற்பட்ட போராட்டங்கள், அவன் வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகள் அவனுக்குள் ஒரு கேள்வியை உண்டாக்குகிறது. தெளிவாக சொல்லுகிறேன், கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை. ஆனால் கேள்விகள் நமக்குள் இயல்பாகவே எழும்புகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றோம்? ஆமென், ஸ்தோத்திர. கேள்விகள் நமக்குள் இயல்பாகவே எழும்புகிறது. சில சூழ்நிலைகளில் நாம் வாய்களை திறந்து கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்காவிட்டாலும் கேள்விகள் எழும்பிக் கொண்டே தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு ஒன்றை எதிர்பார்த்து, ஒன்றை நம்பி, அதற்காக இரவு பகலாக உழைத்து 7 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையில் இருந்த எதிர்பார்ப்பு, 7 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கை ஒரே இரவில் தகர்க்கப்பட்டு போனது. அதுதான் 25ஆம் வசனம். உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான எதிர்பார்ப்புகளும் ஏராளமான நம்பிக்கையும் இருக்கலாம். ஆனால் ஒரே இரவில் அவைகளெல்லாம் தகர்க்கப்பட்டது போல இருக்கிறதா? அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் வரும்போது நமக்கு ஒரு கேள்வி எழும்பும், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செய்தீர்? நம்முடைய கர்த்தர் நமக்கு ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்கிறவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 7 ஆண்டுகள் அவனுடைய பிரயாசம் எங்கே போனது? 7 ஆண்டுகள் அவனுடைய உழைப்பு என்னவானது? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 39, 40, 41 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 39 41 வசனங்கள், 3 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். அவன் பட்ட கஷ்டம், பீருண்டதை அவன் லாபான்ட்ட கொண்டு போகல, அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பீருண்டதுக்கெல்லாம் உத்தரவாதம், ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கான் யாக்கோபு. எவ்வளோ பொறுப்புள்ள நபராக இருந்திருக்கிறான் பாருங்க.
பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். யாரோ எடுத்துட்டு போனதுக்கெல்லாம் இவன் பொறுப்பெடுக்கிறான், இவன் அதை பேர் பண்றான், இவன் ஸ்தோத்திரம் அதற்கு உத்தரவாதம் பண்ணி இவன் அதை செலுத்துகிறான். 20 வருஷம் எவ்வளவோ கஷ்டங்கள் இவன் வாழ்க்கையில. முதல் 7 வருஷம், அடுத்து ஒரு 7 வருஷம், அதுக்கப்புறம் மொத்தம் சேர்த்து 20 வருஷம். 41ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. 10 முறை சம்பளத்தை ஏமாற்றினாங்க, ஆனா கர்த்தர் அவனை கைவிடல. தேவனுடைய பிள்ளைகளே, எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் யாக்கோபுக்கு ஒரே நாள் இரவுல தகர்க்கப்பட்டு போயிடுச்சு. உங்கள் லைஃப்பில் நிறைய காரியங்கள், எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது போல இருக்கலாம். இந்த காலை ஆராதனை நேரத்தில் கர்த்தர் ஏன் எனக்கு இதை அனுமதித்தார், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்களை சகிக்கிறதுக்கு பலன் இல்லையே, ஆனாலும் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்ற ஒரு கேள்வி நமக்குள் இயல்பாக எழும்பத்தான் செய்கிறது. ஸ்தோத்திரம். அந்த 7 ஆண்டுகள் 20 வருஷம் மொத்தம் வெயிலையும் பனியிலையும் மழையிலையும் நான் உண்மையா வேலை செஞ்சேன்னு யாக்கோபு சொல்றான். ஸ்தோத்திரம். பகல்ல வெயில், இரவுல குளிர் என்ன பட்சித்தது. அப்போ சரீரத்தை கூட பெருசா நினைக்காம அவ்வளவு உண்மையா வேலை செஞ்சவன், அவன் வாழ்க்கையில நம்பிக்கையெல்லாம் தகர்க்கப்பட்டு போய்விட்டது. ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? இந்த காலை ஆராதனையில் உங்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழும்பலாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இப்படி எனக்கு செய்தீர் ஆண்டவரே? ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் அந்த 7 வருஷம் அவனுக்கு எப்படி இருந்தது? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். 7 வருஷம் அவள் பேரில் இருந்த அந்த பிரியத்தினால அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியுது. ஆரம்பத்தில் சில காரியங்கள் நமக்கு பிரியமாக, நமக்கு விருப்பமாக இருக்கலாம். ஆனால் முடிவில் சில காரியங்கள் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது போல இருக்கலாம். ஆரம்பத்தில் யாக்கோபுக்கு ஒரு பிரியமான காலமாக தான் இருந்தது. 7 வருஷம் அவனுக்கு நல்லா இருந்து. ஆனால் அந்த 7 வருஷம் முடிஞ்சவன் அவன் ஏமாற்றப்பட்டான். ஏமாற்றமான ஒரு காலம்தான் 7 வருஷம். ஸ்தோத்திரம். அவனுடைய எதிர்பார்ப்பு பொய்த்து போய்விட்டது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்கள் நம்பிக்கை, உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு கட்டத்தில் பொய்த்து போனது போல, உங்கள் ஜெபமே ஸ்தோத்திரம் கேட்கப்படாதது போல இருக்கலாம். இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே. தகர்க்கப்பட்ட ஒரு நிலையில், நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கலாம். கர்த்தர் ஒன்று சொல்றாரு. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கேள்விகள் எழும்புகிறது. ஏன் எனக்கு இப்படி செய்தீர் ஆண்டவரே? எல்லாருக்கும் நல்லா இருக்கு, என் வாழ்க்கையில் இப்படி ஒன்றை அனுமதித்திருக்கிறீரே, ஏன் ஆண்டவரே? 3 குறிப்புகளை சொல்லி ஜபிக்க போறோம். முதல் குறிப்பு ஆதியாகமம் 29:28 கடைசி பகுதி. அந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் விரும்பினதை இன்னொரு 7 வருஷம் கழிச்சு அவன் அடைகிறான். அதான் 28ஆம் வசனம். அவன் எதற்காக உழைத்தானோ முதல் 7 வருஷம், எதற்காக எதிர்பார்த்திருந்தானோ, ஏமாற்றப்பட்ட பிற்பாடு மறுபடியும் ஒரு 7 வருஷம் கழிச்சு அது அவன் கையில் வருது. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அப்படியே இதை பார்ப்போம். லிட்ரலாக பார்க்காம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களுக்காக பிரயாசப்படுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஏமாற்றத்தை தந்தது போல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை அவன் விரும்பினதை அவன் கையில் கொடுக்குறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிறத பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் முதல் குறிப்பு என்னன்னா, ஸ்தோத்திர தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விரும்பும் வழியில் அல்ல, அவர் விரும்பும் வழியில் செய்வார். எழுதி கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நாம் விரும்பும் வழியில் அல்ல, அவர் விரும்பும் வழியில் கிரியை செய்வார், அல்லது அவர் விரும்பும் வழியில் நம்மை நடத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு விரும்பின வழியில அந்த ட்ராக்ல ஆண்டவர் கொடுக்கல. அவர் விரும்பின வழியில
ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் எனக்கு இப்படி செய்தீர் ஆண்டவரே, ஏன் நான் ஏமாற்றப்பட்டேன், என்ன பாவம் செய்தேன், என்ன கெடுதல் செய்தேன், யாருக்கு என்ன தீமை செய்தேன், எனக்கு ஏன் இதை அனுமதித்தீர் என்று கேள்வியோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கான பதில் என்னவென்றால், முதலாவது கர்த்தர் சொல்றார், நீங்கள் விரும்பும் வழியில் அல்ல, அவர் விரும்பும் வழியில் அவர் கிரியை செய்வார். அவர் விரும்பும் வழியில் அவர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் விரும்புகிற வழியில நம்மை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கணும். ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. நாம் விரும்பும் வழி ஒன்று, ரெண்டாவது அவர் விரும்பும் வழி ஒன்று. ஸ்தோத்திரம். நாம் விரும்புகிற வழி அது தற்காலிகமாக தோற்றத்திற்கு பார்வைக்கு ஏற்றதாக இருக்கும். அவர் விரும்புகிற வழி எக்காலமும் நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அவர் விரும்புகிற வழியில் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். மனிதன் விரும்புகிற வழி எப்பொழுதும் விசாலம். நம்ம விரும்புகிற வழி கஷ்டமில்லாத ஒரு வழியைத்தான் விரும்புவோம், பிரச்சனை இல்லாத வழிகளைத்தான் யோசிப்போம். ஆனால் கர்த்தர் விரும்புகிற வழி ஒருவேளை இடுக்கமாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கலாம், போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த வழி 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வழி. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அது ஜீவனுக்கு போகிற வழி. அது நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. நாம் விரும்பும் வழி விசாலமான வழி. எந்த பிரச்சனையும் போராட்டமும் இல்லாத ஒன்றை நாம் விரும்புவோம், தவறல்ல. ஆனால் கர்த்தர் விரும்புகிற வழி எப்படி? நெருக்கமான வழிதான். ஆனா கர்த்தர் ஜீவனுக்கு போகிற வழியில நம்மளை கொண்டு போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் போயிட்டு இருக்கிற பாதை கஷ்டமா இருந்தாலும் அது ஜீவனுக்கு நேரா போற பாதையா இருக்கிற காய் ஸ்தோத்திரம். ஆமென். நான் போகிற வழி நெருக்கமா இருந்தாலும் அது ஜீவனுக்கு போகிற வழியா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? நாம் விரும்பும் வழியில் அல்ல, அவர் விரும்பும் வழியில் நமக்கு கிரியை செய்வார், நம்மை நடத்துவார், நமக்கு உதவி செய்வார். அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி செய்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறோம். ஆமென். நாம் மண்ணென்று நினைவு கூறும். நம்முடைய பலன், நம்முடைய அறிவு, நம்முடைய கெப்பாசிட்டி, நம்முடைய திறமை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உட்பட்டது தான். ஆனால் ஆண்டவுடைய வல்லமை ஸ்தோத்திரம் அளவிட முடியாதது. ஆண்டவுடைய வல்லமையை ஒரு கணக்கில் நம்ம கொண்டு வரவே முடியாது. கணக்கில் அடங்காது, எண்ணிக்கைக்கு அடங்காத வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. நம்முடைய ஞானம், நம்முடைய திறமை, நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய ஸ்தோத்திர இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குட்பட்டது தான். மனிதன் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் எல்லாமே ஒரு வரையறைக்குட்பட்டது தான். ஆனால் கர்த்தர் அநாதி தேவன். ஆமென். சகல வல்லமை உடையவர். அதனால தான் அவர் சொல்ற சர்வ வல்லவர். கை உயர்த்தி சொல்லுங்க, நீர் சர்வ வல்லவர், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இரண்டாவதாக, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? யாக்கோபு ரொம்ப வெட்ஸ் ஆயிட்டார், ரொம்ப மனம் சோர்ந்து போய் இருக்கிறான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வரை குறித்து கொள்ளுங்கள். வாசிக்க நேரல்ல, குறித்து கொள்ளுங்கள். யாக்கோபு யோசேப்புக்காக அழுகிறான். 35ஆம் வசனத்தை பாருங்க. அவன் குமாரர் குமாரத்திகள் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்ல நிற்கிறாங்க. ஆறுதலுக்கு இடம் கொடாம நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இந்த யாக்கோபு அழுது புலம்புகிறான். யோசேப்புக்காக அழுகிறான். ஸ்தோத்திரம்.
கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு யாக்கோபால் நேசிக்கப்பட்டவன். ஸ்தோத்திரம். தகப்ப ரொம்ப நேசிக்கிறார். அதில் ஒரு காரணம், நமக்கு ஒருவேளை பார்ஷியாலிட்டி பார்க்குறது போல இருந்தாலும் உண்மையாக இருந்தால் யோசேப்பு சிறு வயதிலேயே சகோதரர்கள் செய்கிற தவறுகளை அப்பாட்ட போய் சொல்லி கொடுக்குறான். அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு அந்த தவறுகளில் உடன்பாடு இல்லை, அதை அவன் விரும்பலை. ஸ்தோத்திரம். அப்படி தன்னை காத்து கொண்டவன் யோசேப்பு. ஸோ தகப்பனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறான். எல்லாரை விட தகப்பன் இவன்ட்டு அதிகமாக அன்பு வைத்திருக்கிறான். அதுவே ஒரு பிரச்சனை காரணமாக இருந்தாலும் இந்த இடத்துல வரும்போது யாக்கோபு ரொம்ப அழுதுட்டான். என் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று யோசேப்புக்காக அவ்வளவு கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். 13 வருஷம் யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான். போத்திப்பார் வீட்டில் ரொம்ப நாள் வேலை செய்யலை, கொஞ்ச நாட்கள் தான். சரித்திர ஆசிரியர்கள் 13 ஆண்டுகள் என்று கணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சவொடனே 30 வயது ஆகுது அவனுக்கு. 17 வயதில் குழியிலிருந்து தூக்கப்பட்டு குழியில் போடப்பட்டு இஸ்மவேலர்கள் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு அடிமையாக எகிப்துக்கு போன வயது 17. 17 வயதில் எகிப்தில் அடிமையாக இருக்கிற யோசேப்பு, 13 ஆண்டுகள் சிறையில் இருந்த யோசேப்பு 30 வயதில் பார்வோனுக்கு முன்னால் போய் அடுத்த 7 வருஷம் ஸ்தோத்திரம் செழிப்பின் ஆண்டு. அப்போ 13 7 20 20 ஆண்டுகள் கழித்ததுக்கு அப்புறம் பஞ்சம் வருது. அடுத்த 7 வருஷம். அது பஞ்சத்தில் ஆரம்பத்தில் வந்தாங்களா, இடையில வந்தாங்களா? ஸ்தோத்திரம். எப்போ வந்தாலும் சரி 20 வருஷம் தாண்டிருச்சு. 20 வருஷத்துக்கு மேலே ஸ்தோத்திரம் ஒரு மனுஷன் துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாரு. 20 வருஷமா தாங்க முடியாத வேதனையோட யாக்கோபு இருக்கிறார். 20 வருஷம் வாழ்க்கையில சரியான தூக்கம் இல்லை, சரியான நிம்மதி இல்லை. யோசேப்பை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அந்த 20 ஆண்டுகள் எல்லாம் கழித்து ஸ்தோத்திரம் ஒரு நாள் யாக்கோபின் காதுகளில் ஒரு செய்தி வந்து விழுகிறது. அது என்ன செய்தி என்றால் ஸ்தோத்திரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு செய்தி வருது. துக்கத்தோடே தன் ஜீவிய நாளை 20 வருஷம் கழிச்சிட்டாரு யாக்கோபு. சஞ்சலத்தோடு வேதனையோடு 20 ஆண்டுகள் கழித்து விட்டார் யாக்கோபு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசுற 2வது குறிப்பு என்னவென்றால் 20 ஆண்டுகள் யாக்கோபு கர்த்தரை ஆராதிக்கவில்லை, ஜெபிக்கவில்லை, பலிபீடம் கட்டவில்லை, தொழுது கொள்ளவில்லை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று ஆராதித்த யாக்கோபு 20 வருஷம் பலிபீட பக்கமே போகல, 20 வருஷம் சர்ச்சு பக்கமே போகல, 20 வருஷம் ஆண்டவர் ஆராதிக்கிறதே போகல. தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த கஷ்ட சூழ்நிலை, தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு இழப்பு, தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாங்க முடியாத வேதனை பலிபீடத்தை விட்டு யாக்கோபை தூரப்படுத்தி விட்டது. எந்த பிரச்சனைகளும், எந்த கஷ்டங்களும், எந்த துக்கங்களும் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. மிகுந்த துக்கத்துக்குள்ள போயிட்டோம்னா பலிபீடத்துக்கிட்ட வர முடியாது. மிகுந்த துக்கத்தில் போயிட்டோம்னா நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். மிகுந்த துக்கத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்ம பலிபீடத்தை மறந்து போக வாய்ப்பு இருக்கு. 20 வருஷம் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனேன்னு ஆராதிக்கிற யாக்கோபை காணவில்லை. 20 வருஷமா பலிபீடம் அப்படியே இருக்கு. யாக்கோபு பலிபீடம் கிட்டே வரல, மறந்துட்டான், முடியல அவனால. ரொம்ப துக்கத்துக்கு இடம் கொடுத்தோண்டா நம்ம ஆராதனை, நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டாயம் பாதிக்கப்படும். எந்த பிரச்சனைகளும் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காதபடி இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். நம்ம மனுஷிகத்தில் தான் இருக்கிறோம்.
தாங்க முடியாத வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, வருத்தங்கள் உண்டு, நம்ம வாழ்க்கையில் அழுத்தங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். சில நேரம் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை நமக்கு ஏற்படுவது உண்மைதான். ஆனால் எவ்வளவு குயிக்காக ரெக்கவர் ஆக முடியுமோ குயிக்காக பலிபிட தண்டை வர கர்த்தர் கிருபை தருவாராக. அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா. வலது கை உயர்த்தி கேளுங்க. எந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் எந்த போராட்டங்களும் உங்கள் அன்பை விட்டு எங்களை பிரிக்காதபடி இருக்க கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. எந்த நெருக்கங்களும் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் அன்பை விட்டு பிரிச்சிடக்கூடாது ஆண்டவரே. 20 வருஷமா மறந்துட்டாரே பலிபிடத்தை. ஆனால் அந்த 20 வருஷம் முடிஞ்சு அந்த பஞ்ச நாட்களில் ஒரு செய்தி வந்தபோது, ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் யாக்கோபு ரொம்ப மாறிட்டாரு. அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை, ஸ்தோத்திரம், 45ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவனை யாக்கோபு என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் பேரை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தைக்கு வார்த்தை ரொம்ப ஆண்டவர் டிஃப்ரெண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த வேர்ஸை பாருங்கள். 27ஆம் வசனத்தில், யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயர்த்தது. இப்போ யாக்கோபு அப்படின்னு வர்றது. அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்தோத்திரம், 28ஆம் வசனத்தில் இஸ்ரவேல். இஸ்ரவேல் ஏற்கனவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஆக்கிட்டாரு. ஆனால் நிறைய போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்து அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தை கொஞ்சம் அசைச்சிட்டு ஷேக் பண்ணுது. இப்போ மறுபடி அவர் இஸ்ரவேலாக மாறுதாரு. 46ஆம் வசனம் 1 வசனத்தில் பாருங்க, யாக்கோபுன்னு ஆரம்பிக்கல, இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் சபாவுக்கு போனா. கைகளை உயர்த்தி ஆமே. எதற்காக போனா? யோசேப்பை பார்க்க போல, தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 20 வருஷம் இவன் வாழ்க்கையில துக்கமும் வேதனையும் அவனை கர்த்தரை விட்டு தூரப்படுத்தி விட்டது. கர்த்தரை விட்டு தூரப்படுத்தி விட்டது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிட்ட நெருங்க முடியல, ஜெபிக்க முடியல, பலிபீடம் கட்ட முடியல, ஆராதிக்க முடியல. ஆனால் இப்போ கர்த்தர் சமூகத்துக்கு வர்றான். என்ன நடந்தது? 2வது குறிப்பு, ஏன் எனக்கு இப்படி செய்து? 20 வருஷம் இவனை ஏன் பிரிச்சுட்டாரு ஆண்டவர்? 20 வருஷத்துக்கு மேல அவனை பிரிக்க என்ன ரீசன்? 2வது குறிப்பு, முன்னுரிமை மாற்றப்படுவது அவசியம். முன்னுரிமை, ப்ரையாரிட்டி. இவ்வளோ நாளும் யாக்கோபு யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு? யோசேப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். யோசேப்பு மேலே தான் எல்லாம் அன்பு இருந்தது. இப்போ ஆண்டவர் கொஞ்சம் அதை எடுத்து என் மேலே வச்சிருப்பாங்கிறாரு. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உலகத்தின் மேலே, உலக காரியங்கள் மேலே நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறவங்களா இருந்தால் இன்றைக்கு அதெல்லாம் மாறி, ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க, உம்முடைய காரியங்களுக்கு, சபை கூடுதல், சபைக்கடுத்த காரியங்கள், ஊழியங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதான் ஆதியாகமம் 46:1. நம்ம ப்ரையாரிட்டியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் மாற்றணும். எதுக்கு முன்னுரிமை கொடுத்து ஓடிட்டு இருக்கிறோம்? அழிந்து போகிற உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ போகிறோங்க. இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. நம்ம எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு முன்னுரிமை நாம் கொடுக்க வேண்டும். யாக்கோபு யோசேப்புக்கு முன்னுரிமை கொடுத்தான். அந்த 20 வருஷம் அவனுக்கு வேதனை வந்துச்சு. இப்போ அவன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை கேட்டபோது யாக்கோபு ப்ரையாரிட்டியை மாத்துறாரு. இனி யோசேப்புக்கு இல்லையா, கர்த்தருக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன். ஆமே. இப்போ மாறிட்டார். ஆண்டவரே, உங்கள் மேலே எங்கள் அன்பு, கிருபை. ஆண்டவரே, கிருபை தருகிற தேவன் மேலே எங்கள் அன்பு, கிருபை தருகிற தேவன் மேலே எங்களுடைய விசுவாசம் வைக்கப்படுவதாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா.
யாக்கோபு யோசேப்பை தான் நம்பி இருந்தார், அதையே அசைக்கிறார் ஆண்டவர். உங்க வாழ்க்கையில எதை நம்பி இருக்கிறீங்களோ சில நேரத்தில் அதை கூட அசைப்பார். எதற்காகனா அவர் மேல அந்த நம்பிக்கையை வைக்க, அவர் மேல் அந்த விசுவாசத்தை வைப்பதற்காக. நம்முடைய சோர்ஸ், நம்முடைய மூலதனம், நம்முடைய பொருளாதாரம், ஸ்தோத்திரம், எதை நம்பி இருக்கிறோம் அதெல்லாம் கர்த்தர் அசைப்பார். கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்ப்பார். ஸ்தோத்திரம். அப்பவுமே என்ன செய்யணும்? கர்த்தர் மேல நம்பிக்கையை வைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவரே, அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில் நல்ல கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவரே, சூழ்நிலைகள் எவ்வளவு பாதகமாக இருந்தாலும் நாங்கள் உண்மையே நம்பி இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்க முன்னுரிமை மாற்றப்படட்டும், அதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். யாக்கோபு யோசேப்புக்கு ரொம்ப ஸ்தோத்திரம், அவனுக்கு தான் முன்னுரிமை. இப்போ அவன் இல்லாதனால இவனால் என்ன செய்ய முடியல, ஆராதிக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு சீக்ரெட்டை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்கீங்களோ அது நம்மளை ஒரு நாள் ஆளுகை செய்யும். ஸ்தோத்திரம். அந்த கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருப்போம். கர்த்தருக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்தா அவர் நம்மளை ஆளுகை செய்வார். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு முன்னுரிமை கொடுத்தா அவர் நம்மளை ஆளுகை செய்வார். பணத்துக்கு, உலகத்துக்கு, பொருளுக்கு, வேலைக்கு முன்னுரிமை கொடுத்தா அது நம்மளை ஆட்டி படைக்கும். ஸ்தோத்திரம். உலக பொருட்கள் மேலே ஸ்தோத்திரம் நம்ம முன்னுரிமை கொடுத்தோன்னா அது இல்லாமல் நம்மளால் முடியாமல் ஆயிரும். ஆனால் கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை, நம்முடைய விசுவாசம் எப்பொழுதும் கர்த்தர் மேலே இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என்ன வந்தாலும் நம்ம கர்த்தரை நம்புகிறோம். எந்த சூழ்நிலையில் நிற்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய முன்னுரிமை கர்த்தருக்கு. அவர் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உங்கள் பிரச்சனை இல்லாமல் என்னால் ஒரு நொடியை கூட கழிக்க முடியாது ஆண்டவரே. மூன்றாவதாக ஆதியாகமம் 50:20 குறித்து கொள்ளுங்கள். 50:20 குறித்து கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார்? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார்? யோசேப்பு வாழ்க்கைக்கு வரும்போது ஸ்தோத்திரம், அவன் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். 13 வருஷம் சிறைச்சாலை. அந்த 13 ஆண்டுகள் அவனுக்குள்ள இருந்த ஒரு கேள்வி என்ன? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார்? நான் எந்த தவறும் செய்யவில்லையே, எந்த குற்றமும் செய்யவில்லையே, எனக்கு ஏன் இப்படி நடந்து? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். யோசேப்பின் எஜமான், அதாவது போர்த்திபார், அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். ராஜா கையெழுத்தோட சிறைக்கு அனுப்பிட்டான் போத்திபார் யோசேப்ப. இந்த செய்தி ராஜா வரைக்கும் போயிட்டு, ஏதோ இவன் பெரிய குற்றம் செஞ்ச மாதிரியும் ஒன்றும் செய்யாததுக்காக இவனை கொண்டு ராஜா கையெழுத்து போட்டு அனுப்பிட்டான் பாருங்க. ஸ்தோத்திரம். ராஜா அனுப்பின போதும் அங்க சொல்லப்பட்டிருக்க அடுத்த வசனம், கர்த்தரோ யோசேப்போட இருந்தார். கைகளை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே, சிறைச்சாலை போன்ற அனுபவத்தில் இருந்தாலும், செய்யாத குற்றங்களுக்காக தண்டனையும் ஸ்தோத்திரம் கஷ்டங்களை சகிக்கிற நபராய் இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? ஆமென். எந்த தீமையும் செய்யாம என் வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நான் அனுபவிக்கிறேன். யாருக்கும் எந்த கெடுதல் செய்யாம இருந்த போதும் என் வாழ்க்கையில இப்படி ஒன்று நடந்திருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் ஒரு முக்கியம் என்னவென்றால், இந்த சிறைச்சாலையில யாக்கோபு இல்ல. ஸ்தோத்திரம். இந்த சிறைச்சாலையில இவனோடு பழகினவர்கள் இல்லை. ஆனால் இவன் ஆராதிக்கிற கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார்.
கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வனாந்தர வாழ்க்கையில் நம்மோடு பழகினவர்கள் இல்லாமல் இருக்கலாம், நம்மை நேசிக்கிற யாக்கோபு இல்லை இந்த இடத்துல, ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கைகளை உயர்த்தி சத்தமோர் அல்லேலூயா. எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. அவர் இருந்தனால அவனுக்கு கிருபையை ஆண்டவர் காண்பித்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் எல்லா இடத்துலையும் ஃபேவர் உண்டாகும், தயவு கிடைக்கும். காரணம் கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். ஆசீர்வாதமான காலத்தில் போத்திப்பார் வீட்டில் அதிகாரியா உயர்த்தப்பட்டான், வேலைக்காரனாக இருந்து. அப்பொழுது இருந்த அதே கர்த்தர் சிறைச்சாலையிலும் அவனோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். சோர்ந்து போகாதிருங்கள் தேவ பிள்ளைகளே. நம்மை அழைத்த ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மை அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கும் வரை நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் முன் செல்கிற மேகம். அந்த மகிமையின் மேகம் உங்களுக்கு முன்னால எத்தனை வருஷம் போச்சு? 40 வருஷம். மன்னா எத்தனை வருஷம் வானத்திலிருந்து பெய்தது? 40 வருஷம். கானானில் போய் அவர்கள் செட்டில் ஆகும் போது அதெல்லாம் அடைய வேண்டியதை அடையும் போது ஸ்தோத்திரம், அது வரைக்கும் ஆண்டவர் கிருபையும் பிரசன்னம் நம்மளை அழகா வழி நடத்தும், அருமையா வழி நடத்தும். போத்திப்பார் வீட்டில் இருக்கும்போது கூட இருந்த கர்த்தர் சிறைச்சாலையிலும் யோசேப்போடு கூட இருந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஏன் எனக்கு இப்படி செய்தார் ஆண்டவர்? தாங்க முடியாத வேதனையை ஏன் சகிக்க வைத்தார் ஆண்டவர்? ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. சிறைச்சாலையில் இருந்தபோது சுயம்பாகிகளின் தலைவனும் பானபாத்திரக்காரனுடைய தலைவனும் உள்ள வர்றாங்க. கனவு கண்டார்கள், சொப்பனம் கண்டார்கள். சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொல்லிட்டு ஆதியாகமம் 40:14 குறித்து கொள்ளுங்கள். 40:14 அவன் எவ்வளோ வேதனையோட சொல்றான். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து, சேர்ந்து வாசிங்க, என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறான் பாருங்க. சொகுசா இல்லை, சிறைச்சாலையில் எப்படியாவது என்ன விடுவிக்கணும்ப்பா. 13 வருஷம் அவனுக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் இதை எனக்கு அனுமதித்தார்? ஏன் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. என் பிரச்சனை மாறவில்லை, என் சிறையிருப்பு நீங்கவில்லை. ஏன் ஆண்டவரே? இப்போ இவனா ஒன்று சொல்றான், ஐயா நீங்களாவது தயவு வச்சு கொஞ்சம் நீ உயர்த்தப்படும் போது நீ மறுபடியும் அந்த வேலைக்கு போயிடுவ. பார்வோனுக்கு என்ன பத்தி சொல்லு. 15ஆம் வசனத்துல இவனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் உனக்கு சொல்றான். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன். இந்த இடத்துல இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நான் ஒரு தப்பு செய்யல. அதான் 15ஆம் வசனம். பார்க்குறான், அவனுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லை. கடைசியில் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியான்னு அவனை அனுப்புனா. ஆதியாகமம் 40:23 சொல்லுகிறது, அவனும் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். இருந்த ஒரே ஒரு ஹோப், கடைசியா இருந்த ஒரு நம்பிக்கை, பானபாத்திரக்காரனுடைய தலைவன். அவனுக்கு இவன் உதவி செய்து அவன் ஸ்தானத்தை மறுபடியும் அடைஞ்சிட்டான். ஆனால் உதவி செய்த இவனை அவன் மறந்து போனான். இந்த இடத்துல வரும்போது எனக்கு ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி எழும்பினது. இதை அப்படியே தியானிக்கும் போது கர்த்தர் பேசினாரு, எப்படி இவன் மறந்து போனான்? நம்ம வாழ்க்கையில ஒரு உயிருக்கு ஆபத்தான கட்டத்துல நமக்கு உதவி செய்த நபரை சாகிற வரைக்கும் நம்ம நினைவிலிருந்து யாரும் அகற்ற முடியாது. உண்மைதானே? கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். இவன் எப்படி மறந்துருப்பான்? பானபாத்திரக்காரனுடைய தலைவன் எப்படி மறந்து போனான்? மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா மறந்தான். ஏனென்றால் கர்த்தர் மறக்க வைத்தார். நிறைய பேர் உங்ககிட்ட உதவி பெற்றவர்கள் உங்களை மறந்து போயிட்டாங்க. நீங்க நினைவுபடுத்துறீங்க,
நினைங்க, இந்த கட்டத்தில் இந்த ஆளுக்கு எவ்வளோ உதவி செஞ்சு தூக்கணும். நம்ம அன்னைக்கு செய்யலைன்னா இவர் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாமே அப்படி நினைக்கும் போது உதவி பெற்றவர்கள் கண்டிப்பாக அதை நினைக்கத்தான் செய்வாங்க. சில ஆபத்துகள், சில இன்சிடென்ட், சில சம்பவங்கள்லாம் நம்ம லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது மறக்காது. அதெல்லாம் அப்படி ஸ்டோர் ஆகி இருக்கும் கடைசி வர. ஆனால் இவன் எப்படி மறந்தான்? இவன் மறக்கலை, கர்த்தரை மறக்க வைத்தார். ஏன்னா இவன் மறந்தாதான். இவன் மறந்து 2 வருஷம் ஆயிட்டு. ஆதியாகமம் 40:23 இவன் கர்த்தர் மறக்க வச்சாரு. ஆதியாகமம் 41:1 பாருங்க. 2 வருஷம் போயிட்டு யோசேப்பு இன்னும் கண்ணீரோட இருக்கிறான். இப்போ கரெக்டா 13 ஆண்டுகள் நிறைவேறி முடியுது. 11 வருஷம் நிறைவேறின போது பானபாத்திரக்காரனுடைய தலைவன் அனுப்புறான். அவன் மறந்து 2 வருஷம் கழிச்சு 13 வருஷம் முடியும் போது இப்போ பார்வோனுக்கே ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் குறித்த நேரத்தில் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு ஏற்ற நேரம். இப்போ கர்த்தர் மறுபடி அவனுக்கு இவனை ஞாபகப்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 41:9. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. செய்த உதவிய நினைத்து காலமெல்லாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி நன்றி அறுப்பது தான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஆனால் இவன் சொல்கிறான் பாருங்க, நான் செஞ்ச குற்றமே இன்னைக்கு தான்ப்பா ஞாபகம் வருது. என்ன குற்றம் செஞ்சேன்? இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஒரு யோசேப்பு. ஆனால் மறந்துட்டேன்ப்பா 2 வருஷம் அவனை. மறக்கலை, கர்த்தர் ஏற்ற நேரம் ஞாபகப்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பானபாத்திரக்காரனுடைய தலைவன் போய் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இவனை வெளியே கொண்டு வந்திருந்தா இவன் சாதாரண நபராக வெளியே சுற்றிட்டு இருக்கணும். மறுபடியும் ஒரு அடிமையாக இங்கேயா வேலை பார்ப்பான். ஆனால் சொப்பனம் இப்போ பார்வோனுக்கு வருது. அங்கே கர்த்தர் இவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து விளக்கம் சொல்ல கிருபை கொடுத்தது எதற்காகவென்றால், இவனுடைய திட்டம் தேவனுடைய திட்டம். 2 காரியங்கள் இருக்கு. யோசேப்புடைய பிளான் என்னன்னா, சிறையிலிருந்து வெளியே போனோம். அதான் அவனுடைய ஒரே எண்ணம். அவன் பெரிய தலைவனாகணும், ஏற்கனவே கொடுத்த தரிசனம் எல்லாம் நிறைவேறும், அதை பற்றிலாம் இப்போ அவன் கவலைப்படலை. இப்போ அவனுக்கு தேவை தற்காலிக ஒரு தீர்வு. இப்பொழுது அவனுக்கு ஒரு தேவை, இங்கிருந்து எப்படியாவது வெளியே வரணும்பா, சிறையிலிருந்து வெளியே போனோம். ஆனால் ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? நீ சிறையிலிருந்து வெளியே வருவது என் திட்டம் அல்ல, நீ சிங்காசனத்தில் போய் அதிகாரியா உட்காருவது தான் என்னுடைய திட்டம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய திட்டம் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும். ஆனா கர்த்தருடைய திட்டம் நம்மை உயர்த்த வேண்டும். எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்கள். கடைசியில யார் திட்டம் நிறைவேறியது? கர்த்தருடைய திட்டம் தான் நிறைவேறுச்சு. எவ்வளோ நம்ம வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சாலும் ஆண்டவருடைய திட்டமே நம்முடைய வாழ்க்கையில் கடைசியில் நிறைவேறுவது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதான் பரிபூர்ணம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிற பாதையில் அவனுக்குள்ள ஒரு கொஸ்டின் எழும்புது. ஏன் என்ன சிறைச்சாலையில் கொண்டு வச்சார்? அதுக்கான பதில் ஆதியாகமம் 50:20. 3வது, ஏன் கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார், அல்லது ஏன் எனக்கு இதை அனுமதித்தார்? நம்முடைய நன்மைக்காக அனுமதிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. 3வது குறிப்பு, நம்முடைய நன்மைக்காக அனுமதிக்கிறார். ரோமர் 8:28. இந்த வசனத்தை விசுவாசித்தே ஆகணும். இதை விசுவாசிக்காம யாராவது இந்த இடத்துல இருந்தால் இன்னைக்கு அந்த வசனத்தை விசுவாசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமே. சகலவற்றையும் நன்மைக்காக மாற்றி தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் இதை எனக்கு செய்தார்? என்னுடைய நன்மைக்காக. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய நம்முடைய நன்மைக்காகவே அனுமதிக்கிறார். யோசேப்பே ஏன் உனக்கு 13 வருஷம் சிறைச்சால? இப்போ யோசேப்பு சொல்லுவார், என்னுடைய நன்மைக்காக கர்த்தர் அதை செய்தார். அதைத்தான் யோசேப்பு சொல்லுகிறார். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆரம்பம் சத்துரு போராடுறது போல இருந்தாலும் முடிவில் கர்த்தர் ஜெயம் எடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆரம்பத்தில் பிசாசு போராடுறது போல தெரிந்தாலும், தீமை செய்வது போல தெரிந்தாலும், தீமைகளே நடப்பது போல இருந்தாலும், தீமைகளையே நடந்தாலும் அதை கர்த்தர் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நன்மையாக முடிய பண்ணினார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அதெல்லாம் நன்மையாகும்னு சொல்லல, நன்மையாக முடிய பண்ணினார். அப்ப அவர் தான் அதை செய்யறாரு. தீமை சத்துரு செய்யும் போது அதை அனுமதிப்பார், அப்படியே உட்கார்ந்து அனுமதிக்கிறார். கடைசியில் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு டைம் வரும்போது அவர் நேரத்தில் எழும்பி நின்று சிங்காசனத்தை விட்டு எழும்பி தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் சகலவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுவார். சத்துரு நினைச்சா இயேசு சிலுவைக்கு போயிட்டாரு, முடிஞ்சிட்டு கதை, அவரை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள பாதாளத்துல இறங்கி பிசாசின் தலையை நசுக்கி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கைகளை உயர்த்தி ஆமே. சத்துரு நினைச்சா நம்ம பிளான் ஜெயிச்சுட்டு, ஆண்டவர் நினைக்கிறாரு இனிதான் ஆரம்பமே இருக்கு. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 45:5 குறித்து கொள்ளுங்கள். 45:5 அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 45:5 கடைசி பகுதியை பாருங்க. என்னை இவ்விடத்தில் விற்று போட்ட வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணையை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எதுக்கு இதை கர்த்தர் அனுமதிச்சார்னா, ஜீவனை காப்பதற்காக. எத்தனையோ பேருடைய ஜீவனை காப்பதற்காக கர்த்தர் இதை அனுமதித்தார் என்று சொல்றாங்க. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக.